ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் லோகசபா தொடர்கிறது. மச்சி பக்கத்துல அடிக்க முடியல, நீ எப்பறம் தூக்கி போட்டு அடிப்ப? இப்ப அடிக்கிறேன் பார். சந்த கோழி கோழி இவ சந்த கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா. வீட்டுக்காரன் வெளில போயிட்டு வந்தானே, எங்க போயிட்டு வந்தீங்க, போன காரியம் என்னாச்சு, சாப்பிட்டீங்களா, கைய கழிட்டு வாங்க சாப்பிடலாம், இதெல்லாம் கேக்குறதுல வந்த உடனே சண்டை கோழி நொண்ட கோழி. என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க வீட்லயே தங்க மாட்டேங்கிறீங்க, சாப்பிட்ட உடனே வெளியில போறீங்க, அதான் வந்த உடனே பாடினேன். ஏண்டி இதெல்லாம் இப்ப பாடக்கூடாதுடி, அதுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. லிரிக்ஸ கவனிச்சியா? சண்டை கோழின்னு வருது. இப்ப என்ன இது சண்டை கோழி இல்ல, ஆயுத எழுத்துன்னு லிரிக்ஸ் உங்களுக்காக மாத்தி எழுத சொல்றீங்களா? அடியே, நான் எங்கேயாவது சண்டை போட்டு வந்தேன்னா அப்ப நீ இந்த பாட்டு பண்ணா கரெக்டா சிங்க் ஆகும். இப்ப என்ன நீங்க சண்டை போடணும் அவ்வளவுதானே? வெங்கடராஜனா இங்க வாங்க. அன்னைக்கு யாரோ உங்க வீட்டு செவுத்துல பாக்கு போட்டு எச்சே துப்பிட்டாங்கன்னு கட்டிட்டு இருந்தீங்களே, அப்படி துப்புனது இவர் தான். உனக்கு என்ன தைரியம்டா என் வீட்டு சோத்து மேல பாக்கு போட்டு துப்புவேன்? அப்படியே நான் பாக்கு போட்டு துப்புறதா எதுக்குடா உன் வீட்டு காமன் சோறு மேல துப்பணும்? மூஞ்சிலே துப்பனா என்ன அடிக்க வரியா? சூப்பர் ஃபைட். நீங்க இப்ப சண்டை போடாச்சு, இப்போ நான் பாட்டு பாடலாமா? நான் பாட வேணாம்னு சொன்னா நீ பாடாம விட்டுற போறியா? உனக்கு இருக்கிறது இது ஒரு சாங் தான், பாடி தொலை. சந்த கோழி கோழி இவ சந்த கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா. சந்த கோழி கோழி இவ சந்த கோழி கொஞ்சம் தடவு தடவு இவ சொந்த கோழியா. கைய வச்சா நெஞ்சுக்குள்ளே கையமையா, நீ ரெண்டு முழுத்த. லிரிக்ஸ் இதுக்கு மேல கேவலமா இருக்கும், தயவுசெய்து நீ பாடாத, அப்படியே உள்ள வாகுனா. அருமநாயகன் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னார். கூட்டின்னு போ. நான் ஒண்ணு, டில்லி விட சேர்த்து கூட்டினா 2. என்ன கூட்டுற? 3டா. டிலே நான் கணக்குல வீக்கி டில்லி. அப்புறம் இவனோட சேர்த்து கூட்டினா மொத்தம் 4 பேருப்பா. கிண்டல் பண்ணாத இன்பா. என்ன கிண்டல் பண்ணாங்க? கூட்டி பார்த்தா 4 பேர் கரெக்டா தான் இருக்கிறாங்க. இன்பா இவனுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கறதே தப்பு. இவனுக்கு இல்ல டில்லி, எவனுக்கு கூட்டி குத்தாலும் தப்புதான். ஏய் என்னடா இன்பா, உங்க எல்லாரையும் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னார், சொன்ன கிளம்பு இன்பா. அப்படி சொல்லு. இல்ல இன்பா, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம். இல்ல சசி, அண்ணன் கூப்பிட்டுக்கிறாரு, மரியாதைக்கு என்னன்னு போய் தலையை காமிச்சிட்டு வந்துடுறேன். தலைய உங்க அண்ணன் கிட்ட காட்டுறதுக்கு பதிலா நல்ல டாக்டர் காட்டு, முடி வளர மருந்தாவது எழுதி கொடுப்பாரு. எத்தனை நாளைக்கு தான் மொட்டை மண்டையோட சுத்துவேன்? சசி சும்மா இரு. இன்பா இப்ப வர போறியா இல்லையா? இல்ல இன்பாவனா விட மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க. போன தடவை கூட மீட்டிங் கூட்டிட்டு போய் தலைவர் கையாலே அடி வாங்க விட்டுருக்கீங்க. அது இவன் பண்ண தப்பு. தலைவர் மீட்டிங்ல பேசும்போது கை தட்டுறதுக்கு 100 பேரை கூட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு இவன் என்ன பண்ண தெரியுமா? 100 பேரை கூட்டிட்டு வந்தமா இல்லையா? அப்புறம் ஏதாவது தலைவர் இன்பா வச்சாரு. தலைவர் மைக்ல பேசும்போது கை தட்டினா பரவாயில்ல, தலைவர் கொண்டாடியில போன்ல பேசும்போது கை தட்டி காட்டாங்கன்னா அடிக்காம என்ன பண்ணுவாரு? இப்ப வர போறியா இல்லையா? இல்ல இன்பாவனா விட மாட்டேன். சசி சும்மா இரு. இல்ல இன்பா, சொன்னா புரிஞ்சுக்கோ, நீ போக கூடாது. நான் சொல்றத கேள்வி. சொல்றேன் இல்ல. இன்பா என்னைய கூப்பிட்டு வர மாட்டியா? வாயா போலாம். எங்க சண்டைக்கா? ஆமா சண்டைக்குதான். வாயா போலாம். இல்ல இன்பாவனா விட மாட்டேன். சசி உள்ள போ. இப்ப நீ வரையா இல்லையா? நான் இன்பாவை விட மாட்டேன். சசி இன்பா நான் சொல்றத கேளு, நீ சண்டைக்கு போக கூடாது. குமார் எங்கயா இருக்க? இப்ப பசங்க எல்லாரும் சேர்ந்து சண்டைக்கு போறோம், நீ வரையா?
அவரை நான் தேவி தேட்டருக்கு வந்துறியா? அண்ணே நீங்க எந்த சண்டைக்கு கூப்பிட்டீங்க? இப்ப கேளு, சுந்தர் சி, நதியா, விவேக்லாம் நடிச்சாங்களே அந்த சண்டைக்கு தான் போறேன். சண்டை படுத்துக்க புருஷனையும் கூட்டிட்டு போங்க. அப்ப தேட்டர் வாசல்ல நிக்கிற குமார் என்ன புளிய போட்டையா? அதெல்லாம் வர சொல்லியாச்சு. உன் புருஷனை வீட்டுல வச்சுட்டு அழு. வாங்க போலாம். நோ சரக்கு எல்லாம் வந்து தானே. சரக்கு இல்லாம என்னைக்கு நீங்க சினிமாக்கு வந்திருக்கீங்க? வாங்கடா போலாம். சசே ஏன் அப்படி பண்ண? அன்னைக்கு அப்படிதான் என் ஃப்ரெண்டுங்களாம் வீட்டுக்கு வந்து சத்யராஜ் நடிச்சா அடிதடி படத்துக்கு கூப்பிட்டாங்க. என் புருஷன் அடிதடிக்கெல்லாம் வரமாட்டாரு, அவரு ரொம்ப நல்லவருன்னு சொல்லி இதே மாதிரி தான் நீ காண்டேத்தினேன். நான் என்னங்க பண்றது? இப்ப வர படம் பேர்லாம் அப்படி வைக்கிறாங்க. நீ பண்றதை பண்ணிட்டு அவங்க மேல பழி போறியா? சரி கோச்சுக்காதீங்க, சாப்பிட வாங்க. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா போகல. இந்த வீரப்புக்கு ஒண்ணும் குறைச்சா இல்ல. ஐயோ இங்கேயும் படம் பேரா? ஐயோ என்ன கழிப்பா பெருசு 3 பேருக்கு 3 சர்பத்தை போயா காலாவது கொடு. எனக்கு சோடா சர்பத்து. என்னடா அது? தண்ணி ஊத்துறானே. சரி போயிட்டு போறா, வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கும். சர்பத்து கடை தண்ணி ஊத்துறியா நீ? கடை இருக்காது மாப்பிள. என்ன உள்ளங்க இறக்குது? எவ்வளவு வரான பாரு. சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட்டு தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி என்னடா டோக்கன் ஆர்னி ஊர்னிங்கிறாரு. தம்பி நீங்க மாநகராட்சி சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துருக்கேன். அதனால இந்த ஊர்ல எங்க வண்டி பாக்கணும் அண்ணன் டோக்கன் போடுவாரு. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா, பிளேட்டுக்கு 5000 ரூபா. சொல்லிக்கிட்டு இருக்கேன் போயிட்டு அப்படி டோக்கனை போடியா. போட்டா என்ன அடிக்கிற மாதிரி ஓங்குற? அடிச்சிருவேண்டா. 1000 போடல. 1000 போடாச்சு என்ன? நீ பாட்டுக்கு பொசுக்கு வேட்டி உருட்டு ஓடி போயிட்டா? நான் கூட தான் 1000 பயணில தெரியுமே. நீ ஒரு மானங்கட்ட ஈத்தர போட்டா என்ன போடலன்னா என்ன? நான் மானம் உள்ளவன்டா. இங்க வர அண்ணனுக்கு மானம் இருக்காண்டா. அப்ப நமக்கு அப்ப மரியாதை 100 ரூபாய் கொடு. தர முடியாது போடா. 100 ரூபாய் கொடுக்குறேன். பெட்டி 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 விடு. நீ மானம் உள்ளவே, நான் மானம் இல்லாதவன். கொடுக்காச பெட்டி 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 ஒரு மட்டப்பைய உங்ககிட்ட போய் போடா. சுத்தி விட்டாலும் சூட்டா இருப்போம்னா சுருட்டு. ஐயோ என்னடா வேட்டி விட்டானா? ஐயோ டேய் உங்க வேட்டி ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்குறா. நாங்களும் கோவணம் கட்டுறேன். சரி விடுங்க, பிறந்த ஊர்ல பிறந்த மாதிரி தெரிஞ்சா என்ன வெக்கம்? பழக்கப்பட்டதானே. எதுக்கு நாய் ரவுண்ட பண்ணாம பாத்துக்கிறா? நாங்க போவோம். அப்படியே போற வழியில ஓட்டல சாப்பிட்டு அவளை கஷ்டப்பட்டு ஓச்சிருக்கான். நான் மைக்கேல் சார், நான் பேசணும்னு சொல்றேன், நீ வாட்டு போயிடாகிறியா? எறா ஒரு பொசிஷன்ல நின்னுகிற. ஆமா நீ யாரு? குணாளா? நான் குணால் இல்ல சார், நான் மாதவன்.